அமைப்பது கூட முப்படை ஆண்டவர் தலைவர் கண்ணப்பன். போக்குவரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை என்ற 3 அமைச்சர்கள் இப்போ ஜெயலலிதாச்சியில் 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு முப்படைத்துறை ஆண்டவர் தலைவர் கண்ணப்பன் என்பது உங்களை பெருமை தெரிவிக்கிறேன். அப்படை ஆட்சியிலே வீரன் நலமுத்துக்கோன் என்ற ஒரு சரித்திரத்தை எடுத்துக்கூடியவர் அருமையான கண்ணப்பன். எக்மூரில் நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் ராமநாதபுரம் சரி, மதுரையாலும் சரி, சிவகங்கையாலும் சரி, அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்கே சேரணும்னா எக்மூரில் சேரும். நான் அன்றைக்கி வந்து சிறு தொழில் பெரு நெடுஞ்சாலையாக இருக்கேன். இன்றைக்கி தான் எல்லாம் நெடுஞ்சாலை பெருசாக இருக்குது. எக்மூரில் சேரும். எக்மூரில் வெளியே ஆட்கள் வந்து கூட பார்க்கக்கூடிய ஆட்கள் வெளியே வந்தால் அருமையான ராஜகண்ணால் உருவாக்கப்பட்ட வீரன் நலமுத்துக்கோன் சிலை உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில். அதை உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில் தான். நம்ம அருமை அண்ணன் கண்ணப்பன் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. யார் இந்த சிலை என்றால் வீரன் நலமுத்துக்கோன் சிலை. அது பெருமையக்கூடிய அந்தவுடைய மரியாதையை செயல்படுத்தியவர் அருமையாக கண்ணப்பன். இன்றைக்கி அவருடைய ஆட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒன்றிய செயலாளர் கிடையாது, ஒரு சேர்மன் கிடையாது. யோசிங்கள், வர்றோம் நிறைய பேர் கூட்டத்துக்கு வர்றாங்க. இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க சொந்தக்காரரை பார்க்க தான் வர்றாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேர் சொந்தக்காரரை பார்க்க வர்றாங்க. கோச்சுக்கிறது யாருன்னு தயவு செய்து, யார் ஊருக்காரர் வர்றாங்க, நம்ம ஊருக்கு நியமனிக்காரன்னா பத்திரவையா, வண்ணங்குண்டா, அலையாங்குளமா, சொந்தக்காரரை பார்க்க வர்றாங்க. யார் கோச்சுக்கிறவங்க தயவு செய்து, எதுக்கு வர்றோம் ஏன் வர்றோம்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. வீரன் நலமுத்துக்கோனே எப்படி ஆள், என்ன எதுக்காக வீரன் நலமுத்துக்கோனே யாதவர், அதுதான் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர். ஏன் என்ன வீரன் நலமுத்துக்கு யாரும் தெரியல நிறைய பேருக்கு. சுதந்திரத்துக்காக பாடுவிட்டாரா, என்ன செஞ்சார், ஏன் செஞ்சாரு நிறைய பேர் தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேர் தெரியாது. இன்றைக்கி நம்ம ஊருக்காரன் அலையாங்குளத்துக்காரங்களா, நம்ம அவர்லேருந்து வரோம், துபாய்க்காரன் வரோம், நம்ம சொந்தக்காரனை பார்க்க வரோம். தயவுசெய்து கோச்சுக்கிறாதியே தயவுசெய்து. இதைத்தான் நீங்கள் நினைக்கிற நிறைய பேர். அந்த நலமுத்துக்கோனையை சட்டசபையிலிருந்து எடுத்துக்காட்டி அவருக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் என்பது ரயில்வே ஸ்டேஷன் என்பது வெள்ளையாட்டுக்குள்ள நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எக்மோரில் போவோம், சென்ட்ரல் போகாது. சென்ட்ரல் அப்போ வந்து சின்ன ரயில் போகாது, பெரிய ரயில் தான் போவோம். அப்படியா உருவாக்கப்பட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே வந்து அந்த ஆள் யாரும் தெரியக்கூடிய வீரர் நலமுத்துக்குள்ள செறிவாக உருவாக்கக்கூடியவர் அலைமுத்துக்கோன் தான். அதை நம்ம அண்ணன் ராஜகண்ணப்பன் தான் உருவாக்கப்பட்டார். முப்படையில் இருந்தார், யாருக்கும் தெரியாது. முப்படை ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஏடிஎம்கில் இருக்காங்களா, கோச்சுக்கிறாதிய இருக்காங்களா? டிஎம்கே ஒரு மாவட்ட செயலாளர் கேஆர் பெரியப்ப மட்டும்தான் இருக்கார். சிவகங்கையில் வேறு யார் இருக்கா சொல்லுங்க? கேஆர் பெரியப்படியே ஒரு 5 தேர்தலுக்கு முன்னே ஒரு தப்பான விஷயம் போட்டாங்க. கண்ணப்பனை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆள் பெரியப்ப மட்டும்தான். கண்ணப்பனை துவக்கக்கூடிய ஆள் பெரியப்ப மட்டும்தான். 2700 ஓட்டில் ஜெயிச்சார் கண்ணப்பனை எதிர்த்து. இந்த தரப்பு ஜெயிச்சார் 23,000 ஓட்டில் ஜெயிச்சார். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் கண்ணப்பனை போடுறோன்னு பெரிய பதிலாக ஏறாலே அம்மா போடுது. ஒரு சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய ஆளுக்கு 2 பேர் தான் ஒரு யாதவரில் போகிறாங்க, வேற யாருமே கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. தயவுசெய்து சொல்லுகிறேன், ஒரு யாதவரில் 2 பேர் தான் போகிறாங்க. ஒன்று வந்து காங்கிரஸ் ஒரு ஆள், திமுகவில் ஒரு ஆள். பெரியப்ப மலேசியா பாண்டியன் தான் முதல்வர் எம்எல்ஏ அது உறுதியாக உருவாக்கப்பட்டது. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த உள்ளாட்சி தேர்தலாவது நம்ம யாதவருக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கே வர்றியா கொடுத்து போகிற சொந்தத்துக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கோம். யாதவருக்கு ஓட்டு போடுங்க நல்லபடியாக. யாதவர்களே ஒரு சமுதாயத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை பேசக்கூடிய அருமை தம்பி கண்ணன் மற்றும் கோவிந்தராஜ் மச்சான் அவர்களுக்கு இந்த வீரன் நலமுத்து அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னும் இந்த அறக்கட்டளைக்கு பைசாவோ ஏதோ செய்வதற்கு உறுதியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக சேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய எனது உறவுகளே, ஒரு 8-9 ஆண்டு காலமாக நமது அன்பு உறவுகள் ஒரு 30-40க்கு மேற்பட்ட சொந்தங்கள் இணைந்து
நம்முடைய கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு மாவீரன் அழகமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா நடத்த போகிறோம் என்கின்ற செய்தியை கேட்டு நம்மளோடு இணைந்து அல்சாபா நேசன் சார்பாக அவர்களால் முடிந்த ஒரு பெருந்தொகையை இன்று நமது மாவீரன் அழகமுத்துக்கோன் அறக்கட்டளைக்கு வழங்குகிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக அல்சாபர் நேஷனல் அல்சாபர் ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் நம் யாதவ சொந்தங்கள் பெரும் தொகையாக இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்காக நன்கொடை வழங்கியதற்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக அருமையண்ணன் எம் ராமகிருஷ்ணன் அமீரக தலைமை ஆலோசகர் அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். அமீரக வாழும் இந்த ஆயிரம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அமீரகம் ஒரு சில பேருக்கு விடுமுறை உண்டு, ஒரு சில பேருக்கு விடுமுறை இல்லை. அப்படி இருந்தும் திக்கட்ட திசைகளில் இருந்தும் திரளாக வந்திருக்கும் எனது யாதவ சொந்தங்கள் அனைவருக்கும் எனது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை உங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னாடி ஒரு சொல்லு இருக்கு, மாதா ஊட்டாத சொத்தை மாங்கனி ஊட்டும்னு. இப்போ ஒரு புது சொல்லு வந்திருக்கு தெரியுமா? சொல்லு, அரசாங்கம் செய்யாத செயலை இந்த அறக்கட்டளை செய்யும். அவங்க ஒரு புது சொல்லு இருக்கு. எனக்கு முன்னாடி பல பேருக்கு பேசிட்டு போயிருந்தாங்க. எனக்கு முன்ன உள்ள எனது சொந்தங்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நமக்கு கட்சியில் அது செய்யல, கட்சியில் எதை செய்யல. எனது பாசத்திற்குரிய சக்திவேல் அவர்கள் சொன்னார்கள், கட்சியை பற்றி பேச வேணாம். நீங்க சதி செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சதி செய்யறத சரித்திரம் படைக்கு என்னைக்குமே. எப்படி இந்த ராமாயணத்துல இந்த ராமனுடைய சரித்திரம் படைக்கிறதுக்கு அந்த கூலி ஒரு காரணமாக இருந்தாலும், அதே போல சதி என்பது சரித்திரம் படைக்கத்தான் என்பதற்கு மட்டும்தான் ஒழிய நமது வீழ்ந்து போவதற்காக இல்லை. ஒற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொன்னா ஒற்றுமை வராது. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 4 பேர்ல 3 பேர் ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் ஒற்றுமையா இருந்து ஒண்ணுமே இல்லை. அதுல ஒற்றுமைன்னா யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாம அண்ணனே மாமா மச்சான் மொத்தத்துல ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுங்க. அதாங்க ஒற்றுமை வருது. என்னைக்கு மனுஷனுக்கு ஒரு ஈகோ வந்துச்சோ அன்னைக்கே ஒற்றுமை இல்லாம போயிடும். ஈகோவை எடுத்து இது எறிங்க. ஈகோவை எடுத்து எறிஞ்சிட்டு இவன் பெரிய மனுஷன், இவன் சின்ன மனுஷன், இவன்கிட்ட காசு இருக்கு, இவன்கிட்ட பணம் இருக்கு, இந்த எண்ணத்தையும் விட்டுருங்க. நீனும் யாதவன் நானும் யாதவன், இதுல என்ன ஒற்றுமை இருக்கு? எத்தனை பேர் நிக்கிட்டு யாதவன் யாதவன். நான் ஒரு நாள் நான் உண்மையிலேயே நடந்த சம்பவம். நான் வண்டியில வந்துட்டு இருக்கேன். புள்ளங்குடிங்கிற ஒரு ஊருக்கு எடுத்து கூட்டாமலிக்கு இடையில ஒரு வண்டி கிடக்குங்க. வண்டியில கண்ணன் படம் ஒட்டி இருக்கு. அதனால யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணன் படம் ஒட்டி இருந்த அந்த வண்டி கிடக்கு. அந்த வண்டி மட்டும் நான் முதல்ல பார்த்தேன். வண்டியை பார்த்த உடனே நான் வண்டியில் பாட்டிட்டேன். ஏன்னா அந்த வண்டி நொறுங்கி கிடக்கு. கண்ணன் படம் ஒட்டின பாருங்க. எனக்கு அந்த உணர்வு மட்டும்தான் தெரிஞ்ச ஒழிய மற்ற யார் எவர் நான் பார்க்கல. உடனே இறங்கி போய் பார்த்தேன். பாலத்துக்கு கீழே ஒரு மனுஷன் ரத்தத்தோட கிடந்தாங்க. அன்னைக்கே நினைச்சு முடிவு பண்ண. எத்தனையோ வண்டிகள் போகுது வருது, யாருமே அந்த கணக்கில்லை. காரணம் என்ன? தனக்கு தானே ராஜான்னு போய்க்கிருக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. தயவு செய்து மனிதனுக்கு மனிதன் யாரும் தாழ்ந்தவரும் இல்லை, யாரும் உயர்ந்தவரும் இல்லை. உயர்ந்தவர் ஒருவன் என்றால் அந்த கண்ணன் மட்டுமே. அவருக்கு கீழ் படித்தவர்கள் தான் நாம். அவருக்கு மேல் படித்தவர்கள் யாரும் இங்கு இல்லை. மேலும் எனக்கு இங்க அனுப்பும் போதே எனக்கு சொல்லித்தான் அனுப்புனாங்க. என் நேரம் இல்லை, தயவு செய்து நீங்க எப்பவும் பேசுற மாதிரி கொஞ்சம் வேகமாகவே பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு. நான் ஒரு அரை மணி நேரம் பேசலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வரும்போதே எனக்கு சொல்லித்தான் அனுப்பிட்டாங்க.
5 நிமிஷம் நீங்கள் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. அதனால் வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அருமையாக நமது யாதவ குலத்தின் ஒற்றுமையை நம்மளுக்கு சிறப்பாக சிறப்புரையாற்றிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பு விருந்தினராக இவ்விழாவிற்கு அழைக்கப்பட்ட தனுஷ் தேர்போகி அவர்கள் தொழிலதிபர் அவர்களுக்கும், எம் மூர்த்தி தொழிலதிபர் மேலூர் அவர்களும், பாஸ்கரன் மேலூர் அவர்களும், ஜெயக்குமார் தொழிலதிபர் அவர்களுக்கும், பூமிநாதன் கொம்பூதி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னை தொடர்ந்து உரையாற்றக் கொண்ட உயர்திரு குவாலிட்டி அலுமினியம் அண்ட் கிளாஸஸ் நிறுவனரும் மீடியா ஜெனரேட்டிங் டிராடர்ஸ் உரிமையாளரும் ஆகிய உயர்திரு எம் ரவி அமீரக சட்ட ஆலோசகர் அவர்களை இங்கு நான் மேடைக்கு அழைக்கிறேன். தலைவர்களை வந்திருக்கே, நீங்கள் பேசாமல் இருக்க கைதட்டுங்க. அடுத்த ஆளுக்கு பேசும்போது முக்கியப்படுத்துங்க. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கைதட்டுறதை பொறுத்து தான் ஊக்கப்படுத்த முடியும் ஒவ்வொருடைய பேச்சும். அவங்க வந்துட்டு பேசாமல் அப்படி நிற்கிறாங்கண்டா நீங்கள் கைத்தட்டவில்லை என்பதற்காகத்தான். ஒவ்வொரு உரைக்கும் நீங்கள் ஒரு கைத்தட்டை தட்டினால் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஆனால் ரவி அவர்களை வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். துபாயில் நடக்கும் வீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் சார்பாக 1ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சிறக்க அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய அண்ணன் ரவி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக கருங்கு அவர்கள் அமீரகத்தின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். 1ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது யாதவ சிங்கங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை உருவாக்கி 2 ஆண்டுகள் கழிந்து 3ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளது. 1ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடும் 1ஆம் ஆண்டிலே நாம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நாம் திரட்டி உள்ளோம் என்றால் மிக சந்தோஷமாக உள்ளது. இந்த கூட்டம் 2 மடங்காக அடுத்த ஆண்டு நாம் உருவாக்க வேண்டும். மேலும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி அண்ணா. கண்டிப்பாக உங்களுடைய கருங்கு அண்ணா அவர்கள் ரொம்ப வெட்கப்படுகிறார். ஏனென்றால் முதல் மேடை என்பதற்காக வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக இங்கு எழுத்துரை சிறப்புரை ஆற்றுவதற்காக திரு குணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சூப்பர் ஸ்பீட் டாக்குமெண்ட்ஸ் கிளியரிங் நமது எம்பி மேனேஜிங் டைரக்டர் திரு குணா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செய்து வாங்க, மேடைக்கு வாங்க. நீங்களுடைய அறிமுகப்படுத்திக்கங்க. அதாவது வெட்கப்படுறது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் சகஜம். ஆனால் அறிமுகப்படுத்திக்கிறது வந்து அவர் மேலே பேசுறதுக்கு வந்து மிகவும் சிரமப்படுகிறார், அதாவது வெட்கப்படுகிறார். அதான் உண்மை. அவருக்கு சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன். அடுத்ததாக மாந்துரை இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ,
சொந்தங்கள் அனைவருக்கும் மாவீரன் அலமுத்துக்குன் அறக்கட்டளை சார்பாக நடத்தும் 1ஆம் ஆண்டு கிருஷ்ணஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தப்பு நடக்கணும், அதை யாதவை மட்டுமே செய்யணும், அந்த உணவை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாவீரன் அலமுத்துக்குன் அறக்கட்டளை ராமநாதபுரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையானது தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவிலேயே அதிகமாக வாழ்வது யாதவர்கள் தான். ஒன்றல்ல ரெண்டல்ல 30 கோடி யாதவர்கள், 35 கோடி யாதவர்கள் வாழ்கிறார்கள். யாதவன் என்று சொல்லடா தலைநகர் சொல்லியிருக்கார்கள். யாதவன் என்றுமே யாதவன் தான். அதாவது படைப்பவன் பிரம்மா, அழிப்பவன் அதாவது யமதவன் சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியில் காப்பவன் விஷ்ணு. யாதவன் என்றுமே இளையன் பேருக்கு வருவதற்கு இளையன் காப்பவன் தான் இளையன். இந்த இளையராகிய அனைவரும் என்றுமே ஒருவருக்கோ விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். சொந்தங்களே, தயவு செய்து அதிகமாக இருக்கும் யாதவர்கள் கம்மியாக இருக்கும் யாதவ ஊர்களில் சொந்தங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளே கண்டிப்பாக நீங்கள் தட்டி கேளுங்கள், சரிங்களா? ஆனால் இன்னும் ஒவ்வொரு ஊரிலும் சில நேரம் யாதவ வாழ்கிறார்கள். ஆனால் 500 வேற சமுதாய வாழ ஊரில் வெறும் 15 வீடுகள் உள்ள யாதவ வாழ்கிறார்கள். அவர்கள் இன்னும் கொடுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ராமநாதபுரத்தில் இந்த மாவீரன் அலமுத்துக்குன் அறக்கட்டளை தட்டி கேட்டு வருகிறது. அதுபோல அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாவீரன் அலமுத்துக்குன் கண்டிப்பாக தட்டி கேட்க என்பதை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஓகே, இன்னும் எனக்கு பிறகு நிறைய சொந்தங்கள் பேச இருக்கிறார்கள். அதனால் என்னுடைய உயர்த்தி அமைத்துக்கூடிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அண்ணா அவர்களே, நன்றி இளையராஜா அண்ணா அவர்களே. அடுத்தபடியாக வேளாண்மை சேர்ந்த உயர் திரு சந்திரசேகரன் அவர்கள் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்எல்சி மேனேஜிங் டைரக்டர் அவர்களை இங்கே நான் மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் அவரை பற்றி நான் ஒரு சிறிய கருத்தையும் வெளிப்பட விரும்புகிறேன். இந்த மாவீரன் அலமுத்துக்குன் அறக்கட்டளையில் இந்த மாபெரும் கூட்டம் நடப்பதற்கு டிரான்ஸ்போர்ட் எனும் போக்குவரத்து செய்து நமக்கெல்லாம் உதவி செய்து 2 வாகனங்களை இன்று நமக்காக நமது மாவீரன் அலமுத்துக்குன் அறக்கட்டளையில் போக்குவரத்துக்காக நமது சொந்தங்களை கொண்டு வரவும் கொண்டு செல்லவும் அவர் மூலம் நமக்கு உதவி கிடைத்துள்ளது என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியுடன் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி ஒரு ஆக்கிரமிப்புள்ள வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறேன். திரு சந்திரசேகரன் அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய பேச்சில் செயலாற்றலை காமிக்கவில்லை, ஆனால் செயலில் இறங்கி வேலை பார்ப்பது என்பது திரு சந்திரசேகர் அண்ணா அவர்களை பார்த்தாலே தெரியும். ஏனென்றால் அவர் பேசுவதற்கு வைக்கப்படுகிறார், இருந்தாலும் செயல்பாட்டில் கண்டிப்பாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை எப்படி உருவானது? கண்டிப்பாக இதை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டும். ஆனாலும் எனக்கும் டைம் இல்லை. நாம் இங்கே கூடியிருப்பது எதற்காக? அந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். உரியடி என்பது நாம் கண்ணபிரான் அந்த சிறு வயதில் நம் யாதவ குலத்தில் பிறந்து அவர் பண்ணிய சேட்டைகள் பல கூறிக்கொண்டே போகலாம். அதில் அவர் பிறந்தவுடன் இந்த பெண்கள் அந்த முட்டை கலையத்தை கொண்டு செல்லும் போது அந்த வெண்ணெயை அவர் எப்படி உடைப்பார் எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் நாம் எல்லாம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா அப்படி என்று சீரியல் பார்ப்போம். அதே போல பல குறும்பு விளையாட்டுகளை திரு பகவான் கண்ணபிரான் நம் யாதவ இனத்தில் பிறந்து செய்தார் என்று நினைக்கும் போது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. இந்த இனத்தில் பிறந்த அனைத்து சொந்தங்களுக்குமே பெருமையாக இருக்கிறது. நீ யாரு வேண்டாலும் ஆண்டுட்டு போ, ஆனால் யாதவ குலத்தில் பிறப்பதற்கு தான் ஆசைப்படுகிறார்கள் எல்லோருமே. ஏனென்றால் இந்த கண்ணபிரானே பிறந்தது யாதவ குலம் அல்லவா? அதற்காக அவருக்கு நன்றி கூற வேண்டும் நம்ம எல்லாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உரியடி உற்சாகம் இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை உடைய கொள்கை பரப்பு செயலாளரும்
அமீரக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் தலைவருமான இந்த விழா நாயகன் இந்த விழாவை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், இரவு பகல் தூங்காமல் நம் மக்களை இணைத்து உரியடி உற்சாகத்தை நடத்த வேண்டும் என்று 4 மாத காலமாக கஷ்டப்பட்டு இன்று நம்மளையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கேஜி கண்ணன் அவர்களை எழுச்சி உரையாற்றவும் மற்றும் தலைமை ஏற்கவும் இந்த மேடைக்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு கரகோஷத்தையும் கைத்தட்டல்களும் இந்த மேடையில் வேணும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு கேஜி அவர்கள் வருக வருக. மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் சார்பாக 1ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நமது பாசத்துக்குரிய அண்ணன் கொம்பூதியைச் சேர்ந்த உயர் திரு பூமிநாதன் அண்ணா அவர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்காக நன்கொடையாக 501 கிராம் நன்கொடையை அளித்துள்ளார். அவருடைய பெரும் உள்ளத்திற்காக இந்த அமீரக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் சார்பாகவும் நமது யாதவ சொந்தங்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நமது யாதவ எழுச்சி பேரவை, அதாவது உங்களுக்கு இன்னொரு சொல்லணும்னா, ராமர் வில்லு உடைக்கும் போது அந்த வில்லுடைய சத்தம் 7 உலகத்துக்குமே கேட்டுச்சான். அந்த 7 உலகத்துக்குமே கேட்டிருக்கு. ஆனா பக்கத்தில் இருக்கிற சீதைக்கு மட்டும் கேட்கலையா? காரணம் என்னன்னா, அந்த ராமனுடைய மேல உள்ள அந்த அன்பின் காரணமாக அந்த உடஞ்ச சத்தம் கேட்கல. அந்த ராமனுடைய நினைப்பு மட்டும்தான் இருந்துச்சேன். அதே மாதிரி நமது அமீரக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையுடைய தலைவர் பேசும்போது நான் தன்னையே மறந்து உரைந்து விடுவேன் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தலைவர் அவர்களை நான் மேலே கலைக்கிறேன். திரு கேசி கண்ணன் அவர்களை அன்பார்ந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்த அனைத்து மாவட்டத்தை சார்ந்த அனைத்து எனது உயிருக்கு மேலான யாதவ சொந்தங்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலே மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு துபாயில் மட்டுமல்ல, சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர், புருணை, கத்தார், சோடான், லெபனான், குவைத், மஸ்கட், சீனா, பக்ரீன் போன்ற உலக நாடுகளிலே எங்களுடைய கிளைகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கிளையின் சார்பாக நமது அறக்கட்டளையுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அனைத்து கிளையின் சார்பாக வெளிநாடுகளிலே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதற்கு உடனடியாக துபாயில் இருக்கின்ற எனது உயிருக்கு மேலான அன்பு சொந்தங்களிடம் நான் கேட்டுக்கொண்டது, நிச்சயமாக நாமெல்லாம் இன்றைக்கு வீரத்தோடு துபாயில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணபிரானுடைய பிறந்த தினத்தை துபாயிலே கொண்டாட வேண்டும் என்று கருத்து வைத்த போது, எனது உயிருக்கு மேலான அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக துபாயில தான் நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த விழாவிற்காக துபாயில் இருக்கின்ற சொந்தங்கள் மட்டுமல்ல, அனைத்து நாடுகளில் இருக்கின்ற எனது உயிருக்கு மேலான நமது யாதவ சொந்தங்கள் இதற்காக அயராது பாடுபட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு அனைவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த விழாவிற்கு நான் காலையிலே வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஊரிலிருந்து அறக்கட்டளையுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களும், அறக்கட்டளையுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் அத்தான் முருகன் அவர்களும்,
அறக்கட்டளையுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அண்ணன் அவர்களும், அறக்கட்டளையுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களும், அறக்கட்டளையுடைய பொருளாளர் அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன் அவர்களும், அறக்கட்டளையுடைய துணை பொருளாளர் அத்தான் தருமலிங்க அவர்களும் மற்றும் எங்களுக்கெல்லாம் மாவட்ட அளவிலே நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் வாசகண்ணன் அவர்களும், அன்பு அண்ணன் எஸ் சேகர் அண்ணன் அவர்களும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அண்ணன் ராசு சின்ன அண்ணன் அவர்களும், இன்னும் எனது உயிருக்கு மேலான அன்பு சொந்தங்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த துபாயிலே விழா சிறக்க காரணமாக இருந்த எனது பாசத்துக்குரிய அபுதாபியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கும், உம்முல் குயினுடைய தலைவர் அத்தான் முனியசாமி அவர்களுக்கும், அப்பா ராமகிருஷ்ணன் அண்ணன், ரவி அண்ணன் மற்றும் அஜுமான் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய பாசமிகு சகோதரர் மகேந்திரன், அன்பு அண்ணன் மகாலிங்கம், அன்பு அண்ணன் செல்வம், அன்பு அண்ணன் ராமர், இன்னும் எனது உயிருக்கு மேலான அஜுமான் உறவுகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த அறக்கட்டளையுடைய அமீரக ஆலோசகராக மிகவும் சிறப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு அத்தான் குணசிங் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கருங்கு அவர்களுக்கும், அன்பு மாமா முனியராஜ் அவர்களுக்கும், அன்பு அப்பா சேகர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள்லாம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை இங்கு துபாயிலே நடத்த முடியுமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பயணித்தோம். இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் எம்எஸ்பி மயில்வாகன் அண்ணன், அன்பு தம்பி வேலுக்கோனார், அன்பு சகோதரர் சக்திவேல், இந்த விழா சிறக்க மிகவும் உறுதுணையாக கடந்த ஒரு வருட காலமாக தன்னுடைய தொழிலை பொருட்படுத்தாமல் என்னோடு மிகவும் சிறப்பாக தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த விழாவுக்கு வலு சேர்த்த அமீரக அறக்கட்டளையுடைய ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட பேரவை துணை செயலாளர் அன்பு அத்தான் இளங்காப்பூர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இணையதளம் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய அமீரக அறக்கட்டளையுடைய துணை செயலாளர் அன்பு மகன் சுப்பிரமணிய அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சோனாப்பூர் பகுதியிலே நாங்கள் அங்கு சென்ற போது எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்திய அன்பு அப்பா மலைராஜ், அன்பு அண்ணன் செல்வராஜ் அண்ணன், அன்பு தம்பி கண்ணன், அன்பு அண்ணன் நாகராஜ் மற்றும் எனது உயிருக்கு மேலான அன்பு சொந்தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றபடி பல்வேறு பகுதியிலே இருந்து வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அமீரக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த அறக்கட்டளை எதற்காக உருவாக்கப்பட்டது என்று இங்கு இருக்கின்ற பல்வேறு சொந்தங்கள் ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இதுதான் உண்மை. நாங்களெல்லாம் இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு
ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு ஒரு அறக்கட்டளையாக தொடங்கப்பட்டு மாவட்டத்திலே எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாத ஒரு சேவை ஆம்புலன்ஸ் சேவை இன்றைக்கு மாவீரன் அழகு முத்துக்கோனாருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே இன்றைக்கு துபாயிலிருந்து இதற்காக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிதியை அனுப்பிய பெருமை நமது அமீரக மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையை சாரும். இதற்கு மிகப்பெரிய பங்காற்றிய நமது அமீரக மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையுடைய தலைமை ஆலோசகர் பாசமிகு அண்ணன் அம்மாரி ரவி அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 1,501,000 ரூபாயை இந்த ஆம்புலன்ஸ் சேவை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த விழா உண்மையிலேயே தமிழகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று 1,501,000 ரூபாயை எங்களுக்கு வழங்கியதற்கு அண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல் பல்வேறு சொந்தங்கள் அதிகமான நிதிகளை வழங்கிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறக்க எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாகவும் நன்கொடை அளித்த அனைத்து சொந்தங்களுக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நேசல் பெயிண்ட் பகுதியிலே செல்கின்ற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்திய அன்பு அண்ணன் சேது மகேந்திரன், அன்பு தம்பி சுந்தரமாண்டி போன்றவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றபடி இந்த விழாவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு வருடந்தோறும் மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக துபாயிலே தொடர்ந்து எத்தனை ஆண்டு